வெல்கம் பேக் டு ஓலி மூண்டோ விளாக். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சாரி. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் கோவா எபிசோட் 3 வந்துட்டு இன்னும் நான் அப்லோட் பண்ணாமலே வச்சுருக்கேன். பிகாஸ் எபிசோட் 3ல் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது. முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் கோவா எபிசோட் 3 வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கண்டெய்னர் ஃபுட் கார்னர்னு சொல்லிட்டு. அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எபிசோட் 3 போட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனாலேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ்லாம் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செயின் அண்ட் செயின்-ஸ்ப்ராக்கெட் எத்தனை கிலோமீட்டரில் நம்ம மாற்றணும், அதனுடைய லைஃப், அதனுடைய காஸ்ட், இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் எதை பற்றினா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சர்வீஸ் விடும்போது வந்திருந்தார். ஸோ அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம எடுத்து பேச போகிறோம். இன்சூரன்ஸ் ரிலேட்டடான இன்சிடெண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக அந்த செகண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, அவருக்கு நடந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்காமல் இருக்கணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வீடியோ நான் போடலாமா அப்படின்னு கேட்டேன். நான் இதை பற்றி பேசலாமான்னு கேட்டதுக்கு அவர் ஓகே நீங்கள் பேசுங்க, பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் அதையும் நான் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறேன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஆன்டி பஞ்சர் கிட் ஒன்று போட்டோம். அதாவது லிக்விட் ஃபில் பண்ணோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இது வந்துட்டு என்னென்னா, சர்வீஸ் சென்டர்லேயே தான் ஃபில் பண்ண 1500 சம்திங் கொடுத்து நான் ஃபில் பண்ணேன். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. அது வந்து ஒர்க் ஆச்சா? ஸோ பஞ்சர் ஆச்சு, எனக்கு பஞ்சர் ஆகிட்டு ஒரு ஆணி அதில் இருந்தது. ஸோ அதை ரிமூவ் பண்ணோம். ஸோ அதை பற்றியும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். செயின் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் நீங்கள் மாற்றணுன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அரௌண்டு 14,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக செயின் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னுடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் ஃபுல்லாகவே போயிட்டதுக்கப்புறம் நான் கோவா ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது செயின் டோட்டலாகவே அவுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் செயின் எடுத்துமே மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது. ஸோ ரொம்ப நாய்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்துட்டு செயின் ஒன்ஸ் வந்து நாய்ஸ் வருது, உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு செயின் மாற்றிடுங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்துட்டு இன்ஜின் கண்டிப்பாக வந்து ஃபால்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மோரோவர் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நாய்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக செயினை மாற்றத்துக்கு போயிடுங்க. செயினுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,800 எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எது அப்படின்னா, செயின் ப்ளஸ் அந்த அவங்களுடைய கன்சியூமபிள், அதுக்கப்புறம் அவங்களுடைய லேபர், இது 3த்தையும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இட் மீன்ஸ் வந்து டோட்டலாக செயின்-ஸ்ப்ராக்கெட் ரெண்டுமே. ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசு ரெண்டுமே வந்துடும், செயின் வந்துடும். இது 3மே சேர்த்து தான் 3,800 வித் லேபரு. அதுக்கு ஸோ 14,000ன்றது வந்துட்டு கண்டிப்பாக வேரி ஆகும். எதை பேஸ் பண்ணி வேரி ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கரெக்டாக லூப் பண்ணியிருக்கணும், கரெக்டாக செயினை க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அப் டு 14,000 to 15,000 கண்டிப்பாக ஓட்டலாம். நீங்கள் ஒழுங்காக லூப் பண்ணாமல், ஒழுங்காக வந்துட்டு செயின் வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 10,000 கிலோமீட்டரில் செயின் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா, மேக்ஸிமம் செயின் மெயின்டெனன்ஸ்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்பேன். அது நான் உங்களை இங்கே லிங்க்கில் தரேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். ஸோ செயினை வந்து கரெக்டாக லூப் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லைஃப் வரும். ஏன்னா செயின் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இன்ஜினையும் நம்ம டயரையும் நம்ம ரோட்டையும் லிங்க் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து செயின் பார்க்குது. ஸோ இப்போ அந்த செயினை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு செயின் மெயின்டெனன்ஸ் மட்டும் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. ஏன்னா முக்கியமான விஷயமே அதுதான். அப்பப்போ செயின்ஸ் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் நான் சொன்னது அந்த இன்சூரன்ஸ் விஷயம் தான். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. பைக் வந்து ஜான்வரியில் வந்து டெலிவரி எடுத்திருக்காரு. ஸோ அவர் இன்சூரன்ஸ் வாங்கும்போது பம்பர் டு பம்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு கொடுத்தது வந்து நார்மல் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நான் இதில் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அவர் மேலே தப்பு இருக்கா, இல்லை நான் ஷோரூம் மேலே தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸ்லி எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம செக் பண்ணி வாங்காதது நம்ம தப்பும் கூட.
பட் அது அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பைக் எடுக்கும்போது நமக்கு அங்கே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். என்னென்னா நம்மக்கிட்ட வண்டி வருது அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு கிளியராக செக் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டூல் கிட் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வண்டியை கிளியராக செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் கிளியராக செக் பண்ணணும். மேபி நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஸ் போடுறீங்கன்னா அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்னா நம்ம அந்த டைமில் வந்து நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும்பொழுது, வண்டி என்கிட்ட கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்பொழுது மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம மறந்துடுவோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு வந்து பம்பர் டு பம்பர் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸோ ஆனால் அவங்க கொடுத்தது வந்துட்டு நார்மல் இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ என்னாச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு வண்டி ஃபுல்லாக டேமேஜ், கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கிளைம் இருக்குது. ஸோ அந்த 40,000 கிளைம் வந்துட்டு அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்னென்னா, பம்பர் டு பம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து கிளைமில் வந்துடும். பட் நீங்கள் நார்மல் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 80% அவ்வளோதான் கவர் ஆகும். மீதி இருக்க 20%க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 40,000 டோட்டலாக வந்துட்டு பில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3,000 to 4,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இன்சூரன்ஸில் வந்து பிளாஸ்டிக் இவ்வளோ பர்சன்டேஜ், அந்த மெட்டலுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் நம்ம தேவையில்லாமல் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து பம்பர் டு பம்பர் தான் கேட்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லாருமே பம்பர் டு பம்பர் தான் போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இமீடியேட்டாக இன்கேஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுனாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு பம்பர் டு பம்பர் தான் போட்டிருக்காங்களா, இல்லை நார்மல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்களா. ஏன்னா பை சான்ஸ் அவங்க தப்பு பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்குங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்காங்க, ஷோரூமில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இன்சூரன்ஸுடைய வேல்யூ தான் எழுதுறாங்க. பம்பர் டு பம்பரோ நார்மலோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறது கிடையாது. இன்சூரன்ஸ் வேல்யூ அப்படி சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து எதுக்கு அடங்குது? ஸோ நார்மல் இன்சூரன்ஸ்க்கு அடங்குதா, இல்லை பம்பர் டு பம்பருக்கு அடங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டுருங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போது அங்கே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் அதை சைன் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த ஃபோல்டரில் எல்லாத்துக்குமே சைன் பண்ணுவீங்க, செக்லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபோல்டரில் சைன் பண்ணும்பொழுது நீங்கள் சைன் பண்ணாத பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் போட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே திருப்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்து நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி, ஏங்க இது என்ன, இது 14,000 சம்திங் ஏதோ போட்டிருக்கீங்க, அப்போ இதுதானா, அப்போ இது நார்மல் இன்சூரன்ஸாக பம்பர் டு பம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து கிளியராக பேசிட்டீங்க அப்படின்னா அங்கேயே அந்த விஷயத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்களும் சேஃப் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, அவருக்கு நடந்த ஒரு விஷயம், இது யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை வந்து இதுக்கப்புறம் பைக் எடுத்தாலும் சரி, இப்போ எடுத்துருக்கவங்களும் சரி, உங்களுடைய இன்சூரன்ஸ் காப்பியை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள், தரோவாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன போட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ரீட் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரெனியூவல் பண்ண போகிறீங்கன்னாலும் அங்கே கிளியராக பேசிட்டு ரெனியூவல் பண்ணுங்கள். ஆன்லைன் ரெனியூவலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அப்படி தான் ரெனியூவல் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதையும் வந்து தரோவாக ஒன்ஸ் பேசி ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் ரெனியூவல் கொடுங்க. ஸோ ஃபைனலாக என்னாச்சுன்னா, நான் கோவா ட்ரிப் போயிட்டு வரும்போது, கோவா ட்ரிப் போகும்போது அந்த லிக்விட் ஃபில் பண்ணியிருந்தேன். 1500 கொடுத்து ராஜ்கமல் தான் ஃபில் பண்ணேன். இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ரீஃபில் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு வந்து அவங்க எதுவும் வந்துட்டு பில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி தான் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா எக்ஸ் அப்படின்ற நேமில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த லிக்விட் வந்து 2 வீலுக்குமே ஃபில் பண்ணாங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் பஞ்சர் ஆச்சுன்னா அப் டு 4 inch வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 4 inch வரைக்கும் ஆணி ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்தாலும் வந்துட்டு பஞ்சர் ஆகாது அப்படின்னாங்க. சரி, எனக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம அதுக்குன்ட்டு நம்ம பைக் டயரை வந்து நம்மளே பஞ்சர் போகிற அளவுக்கு எனக்கு மனசில் வந்துட்டு அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அதுவே நடக்கட்டும், தற்செயலாக நடக்கும்போது அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ சர்வீஸ் விட போகும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஆணி அதில் இருந்தது சைடில். ஸோ வீடியோவில் சைடில் காட்டுற பாருங்கள். அந்த ஆணியை பிடுங்கும் பொழுது அரௌண்ட் அது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2.5 into 3 inch கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆணியுடைய சைஸு. ஸோ பிடுங்கினேன். சரி, நான் என்ன சொன்னேன்னா, சரி நீங்கள் பிடுங்க என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். வீடியோ எடுத்துகிட்டு அதை எடுத்தாங்க. ஆணியை வந்துட்டு எடுக்கும் பொழுது பஞ்சர் ஆகலை. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த அவங்க சொன்ன அந்த 4 inch 5 inch சொன்னாங்க. பட் அது அந்த லெவல்லாம் நான் செக் பண்ணலை. பட் இந்த 3 inchக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் ஓகே. அப்போ சின்ன சின்ன ஆணிலாம் ஏறும்பொழுது
இந்த லிக்விட் வந்து நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. அப்போது நீங்கள் இன்கேஸ் அலாய் வீல் இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு, பட் 2019 எடுத்தவங்க 19 ஸ்டார்டிங்கில் எடுத்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அலாய் வீல் ஆப்ஷன் வந்து போனீங்கன்னா ரேட் அதிகமாகும். ஸோ இதுவே பெஸ்ட்டு தான். ஸ்போக்ஸ் வீல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லிக்விட் ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை ஓரளவுக்கு இருக்காது. அப்பப்போ பஞ்சர் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதிகமாக லாங் ரைட் போகிறவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். ஃபைனலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வண்டிக்கு பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக என்ஜின் கேசிங் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தது. ஸோ எவ்வளோ ஆச்சு எவ்வளோன்னு கேட்டேன். 1300 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இன்ஜின் கேஸ் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வீல் ரிம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ரெண்டு ரிம்முமே வந்து பாலிஷ் பண்ணாங்க. அடுத்தது நம்மளுடைய அந்த மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதோ லிக்யூட் ஒன்று போட்டு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணாங்க. பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. இதோடைய லைஃப் வந்து சிக்ஸ் மந்த் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லி ஒழுங்காக தொடச்சாலே வந்துட்டு இந்த மாதிரி பாலிஷ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு என்னென்னா ஃபுல்லாகவே லாங் ரைட் அடிக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடுச்சு. அதனால வந்து அதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் பாலிஷ்க்கு 1300 ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்னா யோசிச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தேவையில்லாத செலவு அப்படி தான் நான் நினைக்கிறேன். தெரியாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 1300ன்றது வந்துட்டு அந்த 2 விஷயத்துக்கு மட்டும் வந்துட்டு 1300 ரிம் வந்து தொடச்சாலே அது பலபலம் தான் இருக்கும். அந்த இன்ஜின் கேசிங்க்கு மட்டும்தான். ஸோ அதுவும் வந்துட்டு அந்த ஃபுல்லாக இன்னர் நெட்டுக்குள்ளெலாம் கவர் ஆக மாட்டேங்குது பாலிஷ். வெளியில் மட்டும்தான் வந்துட்டு கவரப் ஆகுது. ஸோ அப்போது ஃபுல்லாகவே பாலிஷ் போட்ட ஃபீல் கிடைக்கல எனக்கு. அடுத்தது வேறு என்ன, இதுக்கப்புறம் அப்கமிங் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடுவோம். டெஃபினட்டாக வந்துட்டு எல்லாருமே வந்து மாஸ்க்கு போடுங்க. மாஸ்க் இல்லாமல் இங்கே வெளியில் போகாதீங்க, சேஃபாக இருங்க. ஸோ வீடியோஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒரு வீடியோ வச்சு போகிற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ்குள்ளே இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடைக்கிறது. ஸோ இப்போ சண்டே ஆல்மோஸ்ட் லீவுன்ற மாதிரி இருக்கேன்னா, ஸோ அதனால் இப்போ சண்டே டைமில் எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை.